2024 யூஎஸ் அண்ட் வெஸ்ட் இண்டீஸ்ல இன்னும் ஒரு மாசம் கூட இல்ல. பீடாக், வெல்கம் டு த ஷோ. ஐபிஎல்லே முடியல, அதுக்குள்ள அடுத்த ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. இந்தியன் டீம் பத்தி பார்த்தோம். அடுத்தது வந்து உங்க ஃபேவரட் சவுத் ஆப்பிரிக்கா டீம் பத்தி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். வெல்கம் டு த ஷோ. ஆரம்பிக்கலாமா பீடாக்? ஆரம்பிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்களோ அதை பண்ணிடுங்க. அதாவது ஸ்குவாட படிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட பேலன்ஸ் எப்படி இருக்கு, அவங்களுக்கு என்ன சான்ஸ் இருக்குன்றதை டீடைல்டா அலசலாம். ஐடன் மார்க்ரம் கேப்டன், குவிண்டன் டிகாக், ரீசா ஹென்ரிக்ஸ், ஹென்ரிக் கிளாசன், டேவிட் மில்லர், ரயன் ரிக்கிள்டன், ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ், ஒட்டேனி ஜெராட் குட்ஸே அண்ட் ஷம்சி. ஸோ இதுதான் அவங்களுடைய ஸ்குவாடு. யார் வந்து நோட்டபிள் ஒமிஷன்ஸ் எல்லாம் கடைசி வருவோம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்குவாடை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் வந்து ரெண்டாவதா ஆஃப்டர் இந்தியா, அதாவது ரெண்டு டீம் தான் என்னோட ஃபேவரட். இப்ப இதுல ஐபிஎல்ல சிஎஸ்கே ஆர்சிபின்னா, இங்க வந்து இந்தியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. இந்தியா வந்துட்டு ஸ்டில் வி கேவ் அன் ஆனஸ்ட் ஒப்பீனியன். ஐ எம் நாட் கான்பிடென்ட் அபவுட் இட், பட் ஸ்டில் இந்தியா இஸ் இந்தியா. ரெண்டாவதா இந்த டீமுக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம், எஸ் தேர் இஸ் ஒன் another டீம் ஐ வாண்டட் டு வின். ஐ கேன் டெல் யூ தேர் கோயிங் டு பி ஹாட் ஃபேவரட்ஸ். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஃப்ரம் 2019 வேர்ல்ட் கப், அதுக்கு முன்னாடி எல்லாருமே சவுத் ஆப்பிரிக்காவா ஹாட் ஃபேவரட்ஸ் அப்படின்னாங்க. அப்புறம் 2019 ஓடிஐ வேர்ல்ட் கப்ல இருந்து தேர் அ குட் டீம்னு சொன்னாங்களே ஒழிய 70% ஆஃப் தி எக்ஸ்பெக்ட்ஸ் தே ஹவ் காட் நோ சான்ஸ் தான் சொன்னாங்க. Now I beg to differ. This team has got all the goods to really go there and win the World Cup handsomely. ஒன் ரீசன் பாத்தீங்கன்னா, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டார்கெட்ஸ் அது இது எல்லாத்தையும் கரெக்டா பேலன்ஸ் பண்ணி பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த டீம், ஹூ இஸ் கோயிங் டு கெட் த்ரூ, ஹூ கேன் வின் த டோர்னமெண்ட் ஃபார் அஸ், அந்த காம்பினேஷன் ரொம்ப தைரியமா எடுத்திருக்காங்க. இப்ப நீங்க வந்து காம்பினேஷனை படிச்சுட்டீங்க. இப்ப ப்ராபபிள் பிளேயிங் 11 பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், குவிண்டன் டிகாக் இஸ் கோயிங் டு ஓபன் வித் ரீசா ஹென்ரிக்ஸ். Definitely, they won't start with Rickleton. They will start with Reza Hendricks, who's also in rosing form. குவிண்டன் டிகாக்க பத்தி நம்ம சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. 10 மேட்ச் ஆனா 5 மேட்ச் ஒரு டென்ட் கிரியேட் பண்ணுவாரு. பீப்புள் saw that what he did in the ODI வேர்ல்ட் கப். அதுக்கப்புறம் ஐடன் மார்க்ரம் when he plays for South Africa, when he plays for other leagues, is a totally different story. அதுக்கப்புறம் ஹென்ரிக் கிளாசன் த த்ரெட், அங்க சிபிஎல் அவர் ஆடி இருக்காரு. அப்படிங்கும் போது he knows the conditions very well. He's in a form of his life. Be it spinner fast decimate பண்றாரு. அதுக்கப்புறம் டேவிட் மில்லர், அவரு சிபிஎல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே ஆடிட்டு இருக்காரு. எப்பவுமே அடிப்பாரு சிபிஎல்ல. டேவிட் மில்லர் at 5 ட்ரைஸ்டன் ஸ்டெப்ஸ் ஷோயிங் தட் எனக்கு என்னமோ அந்த ஏபி டிவிலியர்ஸோட க்ளோன் தெரியுது. அவரோட மேனரிசம்ஸ் ஃபீல் பண்றது, அவர் அடிக்கிற ஷாட்ஸ், அந்த இனோவேட்டிவ் ஷாட்ஸ் எல்லாம் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்ட்ரீம்லி டிஸ்ட்ரக்டிவ் at number 6. Then comes Marco Hansen, who fills the role of an all-rounder. People know that what he is capable with the bat. Even though his bowling is not something which is really threatening to, on the two-paced pitches, or the bounce, even though it's not as quick as others, on a consistent basis. He can also clock 145, but not consistently like others. And the original pitch, I mean, odd bounce, it will be a very difficult customer. Keshav Maharaj is bowling beautifully in the 4 over 30 run bank. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ககிசோ ரபாதா. நோ மேட்டர் வாட், ககிசோ ரபாதா இஸ் நாட் த சேம் ககிசோ ரபாதா which world has been witnessing, particularly in T20 cricket, but ககிசோ ரபாதா is ககிசோ ரபாதா. Then you want the speed of Gerald Coetzee is picking up wickets in regular intervals. மற்ற bowlers கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா இவர் கொஞ்சம் ரன்ஸ் ஜாஸ்தி போனாலும் இந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி will balance it. Then followed by Tabraiz Shamsi. அவரு கோடி விக்கெட் எடுத்திருக்காரு இந்த கரீபியன் பிரீமியர் லீக்ல. அவர் போடுற அந்த ஷார்ட்டர் லென்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஒரு சில பவுண்டரிஸ் தான், ஸ்கொயர் பவுண்டரிஸ் ரொம்ப பெருசா இருக்கும். அவர் மேல எதுவுமே கொடுக்க மாட்டார், நிறைய ஷார்ட்டர் லென்ஸ் போடுவாரு. unless otherwise you have a real muscle power to really hit him on the back. ஷார்ட்டா போடுற மாதிரி இருக்கும், ஆனா கேட்ச் வரும். அப்படிதானே? அதுதான் சார் இங்க ஐபிஎல்ல மாட்டிப்பாரு. ஐபிஎல்ல நீங்க ஷார்ட்டா போட்டீங்கன்னா சின்ன பவுண்டரி 30 ரூபா தள்ளி விழும். ஒரு சில இந்த ட்ரினிடாட் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பெருசா இருக்கும் வென்யூ. கயானா எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பவுண்டரிஸ் பெருசா இருக்கும். அவர் ஷார்ட்டா போடுற, ஆஹா போட்டாரியா ஷார்ட் பால், நீங்க பேக் ஃபுட் போய் அடிப்பீங்க, நேரா த்ரோட்டுக்கு போய் விழுந்துரும்ன்றதுனால ஷாம்சி will also be a great addition here. அதுக்கப்புறம் பேக் ஸ்டெப்ஸ் என்ன அழகா எடுத்திருக்காங்க பாருங்க. ரீசா ஹென்ரிக்ஸ் ஃபெயில் ஆனா இட்ஸ் கோயிங் டு பி தி டாஸ்லிங் ரயன் ரிக்கிள்டன், another left-hander who will get in. in phenomenal form. The CSA T20 Challenge Lions ஜெயிச்சாங்க. அதுக்கு மெயின் ரீசன் அவர் தான். SA T20ல மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு செமாடி அடிச்சிருக்காரு. பயங்கர ஃபார்ம்ல இருக்காரு அவரு. ரபாதாவோட பேக்கப், if they want to rest him, is O'Neil Batman. ரொம்ப கிளவர் bowler, extraordinary bowler. I rate him.
கூட்சியோட பேக்கப் ஆண்ட்ரிக் நார்கே. யோசிச்சு பாருங்க எவ்வளவு அழகா எடுத்திருக்காங்க. ஈவன் தோ ஆண்ட்ரிக் நார்கே டிஸ்கஸ் அபவுட் ஹிம் ஹேவிங் தட் மாட்டாரா? இன்ஜுரி. சீனியாரிட்டி எல்லாம் பார்க்க மாட்டாங்களா? சீனியாரிட்டி எல்லாம் பார்த்து நோக்கியா ஸ்டார்ட் பண்ண மாட்டாரா? பண்ண மாட்டாரு. கொஞ்சம் கஷ்டம் தான் என்ன பொறுத்த வரைக்கும். அதனால அவர் ஸ்டார்ட் பண்ண மாட்டாரு. ஏன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி தி திங். ரெண்டாவது இது பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்ற பிளே 4th 11th பாத்தீங்கன்னா ஷாம்சி அவரோட பேக்கப் பியான் 14. பியான் 14 விக்கெட் எடுக்க மாட்டாரு, பவர் பிளேல போடுவாரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்கனாமிக்கல் பவுலர்ஸ் இன் பவர் பிளே. பட் உங்களுக்கு வந்து 4 ஓவர்ல 28 ரன் இது. இப்போ உங்களுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா ரீசா ஹென்ட்ரிக்ஸ் ஒன்னு, ககிசோ ரபாதா ஒன்னு, மகாராஜ் ஒன்னு, ஷாம்சி ஒன்னு. ஸோ 4 பிளேயர் ஆஃப் பிளாக் ஆப்பிரிக்கன்ஸ் அண்ட் கலர்ட் பிளேயர். ஆக்சுவலா அது 5 இருக்கணும். பட் அதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபியூச்சர் மேட்சஸ் கொஞ்சம் வீக்கர் ஆப்பனன்ட்ஸ் ஆடும் போது இந்த பாட்மேனை வந்துட்டு எடுத்துன்னு வர்றது, இந்த மாதிரி எடுத்துட்டு வந்துட்டு பேலன்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த டீம்னு பாத்தீங்கன்னா பவர் ஹிட்டிங்கா இருக்கட்டும், அதே மாதிரி போலிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஷாம்சி அண்ட் கேஷா மராஜ் வெரி குட் காம்பினேஷன் ஸ்பின்னு. உங்களுக்கு வந்து ரபாதா டு ஸ்டார்ட், கூட்சியே இஸ் குவிக், யான்சன் இஸ் அன் ஆல்ரவுண்டர் ஹூஸ் a லெஃப்ட் ஆர்மர், தட் வெரைட்டி இருக்கு. மார்க்ராம் கேன் போல் a few overs, ஸ்டப்ஸ் கேன் போல் a over or two போது அவங்களுக்கு எல்லாமே கவர்டு. குவிண்டன் டிகாக் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அட் த டாப் ஆஃப் த ஆர்டர், மில்லர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கீழே இருக்காரு. அவங்களுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க, ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னர் இருக்காரு, ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர் இருக்காரு, ஃபாஸ்டா போடுறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு கூட்ஸியே இருக்காரு, ரபாதா இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு மார்க்கோ ஆன்சன் ஆல்ரவுண்டர் லெஃப்ட் ஆர்மர் வேரியேஷனு. அவங்களுக்கு எல்லா பேஸும் கவர்டு. ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டிங் யூனிட் அப்படிங்கும் போது இந்த தடவை நிறைய பேர் கேட்பாங்க, ஐயோ ஒவ்வொரு தடவையும் செமிஃபைனல் வந்து தோத்துதான் போறீங்க சும்மா அறியாம்பாங்க. இந்த தடவை I have a very strong feeling they are going to get past the semi-finals and they are going to be the team to beat this time. I won't be really surprised if South Africa plays the finals. இது சொல்லிட்டீங்க பீட்டா. நீங்க டீம் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்றீங்களா, இல்ல வந்து அனலிஸ்டா சொல்றீங்களா? ஏன்னா வந்து ஐ நோ லைக் யூ செட் சவுத் ஆப்பிரிக்கா குட் டீம், வருவாங்க அடுத்த ரேஞ்ச் போவாங்க செமிஃபைனல் வந்து அடி வாங்கிட்டு வந்துருவாங்க அப்படின்றதா தட் ஹஸ் பீன் த கேஸ். பட் இந்த தடவை வந்து நீங்க இவ்வளவு ஷுவரா சொல்றீங்க, என்ன என்ன ரீசன்? சரி, ஆனஸ்டா சொல்லணும்னா முதல்ல என்ன சொல்றது, உங்களுக்கு the coach has been given a free hand to select the team he wants on merit. இப்ப நான் சொல்ல இந்த பிளேயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா யாருமே வந்துட்டு உங்களுக்கு இந்த கோட்டா சிஸ்டம்லயோ இல்லைன்னா எடுத்தே ஆகணும்னா யாருமே வரல. நாங்க சொல்றது ஒட்டினில் பாட்மேன் எவ்ரி ஒன் ஹஸ் சீன் வாட் ஹி டிட் இன் தி எஸ்ஏ லீக். வெளில உட்காந்துருக்கிற ஆளுங்கெல்லாம் பாடுங்க. இந்த பியான் 14 பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்சஸ், பவர் பிளேல நம்பர் 1 எக்கனாமிக்கல் போலர் இந்த கண்ட்ரி இன் T20 கிரிக்கெட். வெளியில உட்கார்ந்து இருக்கிற இன்னொரு ரிசர்வ் போலர் வந்து ஆண்ட்ரிக் நார்கே. ஆண்ட்ரிக் நார்கே பத்தி நான் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. will not be preferred first up because Coetzee will play. ஆனா பேக்கப் எப்படி இருப்பாருங்க, they still persisted with him because they all know that what is he capable of. அதுக்கப்புறம் இன்னொரு பேக்கப்னு பாத்தீங்கன்னா ரயான் ரிக்கில்டன் கோடி கோடியா ரன் அடிச்சிருக்காரு. சோ இப்ப பாத்தீங்கன்னா people who only performed has got the nod and they have got a captain who is absolutely inspiring. அவர் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவாரு. ரெண்டு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்சிக்யூட்டிவ் டைட்டில்ஸ் வந்து உங்களுக்கு அவர் ஜெயிச்சிருக்காரு சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்புக்கு. அதுக்கப்புறம் இஸ் ஆல்சோ கேப்டன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் லாஸ்ட் இயர் இன் IPL. இட்ஸ் நாட் தட் he doesn't have any experience at all. He's a World Cup under-19 winning captain for South Africa in the past in 2014. அப்படிங்கும் போது எல்லா பேசஸும் உங்களுக்கு கவர்டு. இப்ப நீங்க இஃப் யூ வெரி வெல் ரிமெம்பர் அந்த ODI வேர்ல்ட் கப் 2023 ப்ரிவியூ கொடுக்கும் போது நான் என்ன சொன்னேன், இவங்க நல்ல டீம், செமிஃபைனல்ஸ் வரமாட்டாங்கன்னு சொன்னேன். இஃப் யூ ரிமெம்பர் தட் ஐ செட் தட் கஷ்டப்பட்டுட்டு ஒரு 5வது பிளேஸ் அந்த மாதிரி வந்து வெளியில போயிடுவாங்க, செமிஃபைனல்ஸ் வரமாட்டாங்கன்னு. ஆனா the manner which they reached, if you see that they really bombarded lot of opponents and they lost a close semi-finals against Australia. To be very honest, if they bold enough really to bowl first, they would have beaten Australia. அதை அவங்க பண்ணல. அப்படிங்கும் போது இந்த தடவை கரீபியன்ல the kind of bowling attack what they got, the kind of batting depth what they got, right from power hitters to anchor, அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து you can really put your money on South Africa. 1992ல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க வேர்ல்ட் கப். 1991 ரீஅட்மிஷன். இட் ஹஸ் பீன் 33 years. You never know the number is going to be 33. That this time they got a massive chance to win the World Cup, not just play panels, in my humble opinion. Okay.
ஸோ டிராவலிங் ரிசர்வ்ஸ் லுங்கிங்கிடியும் பர்கரும் இருக்காங்க. அவங்களும் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். பர்கர்லாம் ஐ பர்சனலி ஃபீல் ஷுட் ஹவ் பீன் இந்த ஸ்குவாட். இது போக நிறைய நோட்டபிள் ஒமிஷன்ஸ் இருக்கு போயிட்டாங்க. மேத்யூ பிரெட்ஸ்கி நல்லா தான் ஆடினாரு. வியான் முல்டர் ஐ திங்க் ஹீஸ் கைண்ட் ஆஃப் அன்லக்கி டு மிஸ் அவுட் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அண்டேல் ஃபெல்குவாயா ஆஃப் லேட் ஹாஸ் நாட் பீன் சோ கிரேட், அதை ஒத்துட்டு தான் ஆகணும். தெம்பா பவுமா அவங்களுடைய டாலிஸ்மன் கேப்டன், ஹீ ஹாஸ் பீன் லெஃப்ட் பிஹைண்ட். ராசி வேண்டர்சன் அவரையும் வந்து டிரா பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சம் ஆஃப் தி நோட்டபிள் ஒமிஷன்ஸ். இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க கரெக்டான கேள்வி கேட்கறீங்க. உங்க ஃபேவரட் பீட்டரையும் பத்தி சொல்லிருங்க. காபா. See, Peter Nkaba is now playing. Is going to make his debut against the West Indies. அதுக்கு முன்னாடி ஒரு சீரீஸ் இருக்கு, வெஸ்ட் இண்டீஸோட ஆட போறாரு. நான் எப்படின்னா தைரியமான ஆளு, நேர தூக்கி போடு வேர்ல்டு கப்லன்னுவேன். பட் அதை குறை சொல்ல மாட்டேன் நான். ஆனா அவங்க எப்படி யோசிப்பாங்க, ரொம்ப ராவா இருக்கான்னு இந்த பையன், இவனை வந்து வேர்ல்டு கப்புக்கு எடுத்துன்னு போகணுமா, கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துன்னு வரலாம்னு சொல்லிட்டு did the right thing by getting him against a series which they are going to play against West Indies prior to the World Cup. ரசீவான்றது சரி, நீங்க சொன்னீங்க இப்ப 11 பேர் நான் சொல்லிட்டேன். ரிசர்வா அவர் போலாம். அந்த ரிசர்வா போற ஸ்பாட் ரயான் ரிக்கில்டன். Ryan Rickleton has scored more runs than him in SA League. Ryan Rickleton has scored more runs than him in the CSA T20 Challenge. That is justified. அதுக்கப்புறம் ஆண்டிலே பெக்லிக்வாயை சொன்னீங்க. ஆண்டிலே பெக்லிக்வாய் இஸ் a mix. பேட்டிங்ல அவரால் மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க முடியுமா தெரியாது. he can bat. bowlingல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணி மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க முடியுமா? bowling போட முடியும், மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க முடியுமா தெரியாது. அந்த டவுட் இருக்கா, எடுக்காதீங்க. இட் இஸ் வெரி கரெக்ட். தெம்பா பவுமா has been given enough chances in T20, பட் அன்பார்ச்சுனேட்லி அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டை அப் பண்ண முடியல. அவரால் வந்து பர்ஃபார்மன்ஸஸும் பண்ணல. ஈவன் தோ he led the team well, so they made the right decision. நீங்க உள்ள வரத்துக்கு உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப உள்ள வந்தாருன்னா நீங்க ஒரு ஸ்டப்ஸையோ இல்லைன்னா ஒரு மில்லரையோ உட்காந்து வைக்கணும், இல்ல ரீசா ஹென்ட்ரிக்ஸோ உட்காந்து வச்சு அவர் ஆடணும். ரீசா ஹென்ட்ரிக்ஸ் இஸ் இன் ரோசிங் ஃபார்ம். இப்ப அவரும் பாத்தீங்கன்னா இந்த சிஎஸ்ஏ T20 சேலஞ்ச் ஃபார் லயன்ஸ் எங்க டீம் தான் ஆடினாரு, சூப்பர்பா ஆடினாரு. சவுத் ஆப்பிரிக்காக்கு எப்ப சான்ஸ் கொடுத்தாலும் அடிக்கிறாரு. அப்படிங்கும் போது another talking point what you rightly brought is வியான் மல்டர். இப்ப வியான் மல்டர் அப்படின்னா அவரும் பாத்தீங்கன்னா ஸ்டெல்லர் பெர்ஃபார்மன்ஸ் எஸ்ஏ லீக்லயும் சரி, இந்த சிஎஸ்ஏ T20 சேலஞ்ச் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் அவர் டீம் லயன்ஸ். அப்படிங்கும் போது ஒரே ஒரு கேள்வி, வித் த பேட் எஸ் he can win matches. அதை நான் உங்களுக்கு சொல்றேன், வித் த பேட் he can win matches. With the ball can he win matches? Is still not there. He can bowl. இப்ப மார்க்கோ ஹான்சன் எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பவர்ஃபுல் 6 பேர் நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கோ ஹான்சன்ஸ் ரோல் இஸ் மோர் ஆஃப் a bowler who can give you 4 overs and can bat. அந்த மாதிரி ஆள் தான் வேணுமே ஒழிய மல்டர் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா மல்டர் இஸ் someone who can win matches with the bat. Can he give 4 overs? நோங்கும் போது போலிங் அடி வாங்கிடும். அப்படின்றதுனால அன்பார்ச்சுனேட்லி இந்த பியான் ஃபார்டேனோட பிளேஸ் தான் ஒன்லி கொஸ்டின். இப்ப அவர் எப்படி உள்ள வந்தாருன்னு ஷியர்லி பிகாஸ் ஆஃப் த பர்ஃபார்மன்சஸ். ஒருவேளை ஷாம்சி அடி வாங்கினார்னா யூ கேன் பிரிங் பியான் ஃபார்டன், யூ கேன் ஆல்சோ பேட். எக்கனாமிக்கலா போட்டுருவாரு விக்கெட் எடுக்கலனாலும். ஒருவேளை கேஷவ் மகாராஜ் அடி வாங்கினா ஸ்ட்ரைட் ஸ்வாப் பியான் ஃபார்டன். he can also bat better than கேஷவ் மகாராஜ். அப்படிங்கும் போது இந்த ஸ்குவாட்ல நீங்க வேற எதுவும் இந்தியா ஸ்குவாட்ல நம்ம நிறைய பேர் சொன்னோம் இவரை விட்டோம்னு. இவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா ஜஸ்ட் கன்சிடரிங் த மெரிட் தே ஹவ் செலக்டட். அப்படிங்கும் போது they will not be having a problem of selecting the playing 11. நான் இப்பயே சொல்லிட்டேன், unless otherwise ஏதாவது ஒரு இன்ஜுரி வந்து இல்லைன்னா அன்னைக்கு காலையில someone is waking up with a stomach bug, it is not going to change. அப்படிங்கும் போது they have a fixed template of playing 11 going well before the tournament 1 month ago. When you have that kind of a leverage with you, you got a chance to win. That is why I'm strongly suggesting South Africa has got no chance of missing out in the semi-finals. அங்கேருந்து 2 ஸ்டெப் தான் திருப்பி அந்த பிளே ஆஃப்ஸ் அந்த கோஸ்ட பரி பண்ணாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா இஸ் கோயிங் டு வின் த வேர்ல்ட் கப் திஸ் டைம். சூப்பர். இது உங்க பிளேயிங் லெவல்ல ஒரே ஒண்ணுதான் எனக்கு தோணுது, நோக்கியா ஓவர் ஜெராட் குட்ஸே. அது மட்டும்தான் ஒரு டாக்கு. பார்க்கலாம் பீடா, நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க. இந்தியாவில் நிறைய டேலண்ட் பூல் அதிகமா இருக்கு, சவுத் ஆப்பிரிக்காலையும் இருக்கு. இப்ப நம்ம சொன்ன பிளேயர்ஸ் தவிர இந்த ஜூனியர் டாலா, லிசார்ட் வில்லியம்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆடிட்டு இருக்காரு, மகாலா எல்லாத்தையும் ஓவர்லுக் பண்ணிருக்காங்க. பட் ஐம் ஷூர் தே ஹேவ் தேர் ரீசன்ஸ். ரொம்ப கரெக்டா எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அது கண்டிப்பா கரெக்டா தான் இருக்கும். ஸோ டிஸ்கஸ் பண்ணிட்டோம் சவுத் ஆப்பிரிக்கா டீமை, நீங்க ஹையா ரேட் பண்றீங்க. ஸோ லெட்ஸ் see how it goes. இதுதான். ஸோ உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? இல்ல, ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க, எல்லாரையும் கேட்டீங்க. சிசாண்டமாலா has not played cricket for 1 year, is injured, is still under rehabilitation. லிசார்ட் வில்லியம்ஸ் பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி இங்க நீங்க நார்க்கிய வந்து உள்ள ஆடணும்ன்றீங்க, நான் வெளியிலன்றேன்.
நார்க்கியே வெளியில இருக்கும்போது லிசார்ட் வில்லியம்ஸ் பெரிய பிளேயருங்கிறனாலதான், வேற எதுவும் கிடையாது. இல்ல இல்ல நேம் அப்படிங்கிறாங்கல்ல, வேர்ல்ட் கப்னா யூ நீட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் ஃபார் தி வேர்ல்ட் கப்னு இங்க சொல்றாங்கல்ல, அதே கதையை தான் நான் ஓடுறாங்க. நீங்க கேக்குற கேள்வி கரெக்ட். அதே மாதிரி லுங்கி எங்கிடி அப்படின்னு பாத்தீங்கன்னா the same thing applies for லுங்கி எங்கிடி also, because Otinil Botman has performed better than லுங்கி எங்கிடி. That is the honesty. You can see that லுங்கி எங்கிடி சவுத் ஆப்பிரிக்காக்கும் பெருசா இம்பாக்ட் கிரியேட் பண்ணல, எஸ்ஏ லீக்லயும் பெருசா இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. அந்த பிக்சர்ஸ் இன்னொன்னு பாத்தீங்கன்னா just really relying on the slow delivery. அவங்க எப்படி டீம் எடுத்திருக்காங்கன்னா they want to attack with the ball. மார்க்கோ யான்சன் அட்டாக்கிங், ஜிரால் குர்சியர் 2 போகும் அட்டாக்கிங், ககிசோரபாதா அட்டாக்கிங், கேஷவ் மகாராஜ் வந்து கண்டெயின் பண்ற போலரு, ஷாம்சி அட்டாக்கிங். They want to attack with both bat and ball. அந்த மாதிரி போறாங்க போது they got a fantastic chance this time to go around. So எல்லா கொஸ்டின்ஸும் answered. People have gotten only got through meritன்றதுனால I'm extremely confident. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, லைஃப்ல உங்களுக்கு நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. நீங்க நிறைய இதெல்லாம் பாக்குறீங்க in your profession. நான் கிரிக்கெட்டை தவிர நான் எதுவும் பார்க்கல. நீங்க நிறைய சேலஞ்சஸ் பாக்குறீங்க. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்தே ஆகணும். ஆர்சிபி ஒரு நாள் ஐபிஎல் ஜெயிச்சே ஆவாங்க, சவுத் ஆப்பிரிக்கா ஒரு நாள் ஜெயிச்சே ஆடுவாங்க, தமிழ்நாடு ரஞ்சி டிராபி 87 அப்புறம் ஜெயிக்கல, ஒரு நாள் ஜெயிச்சே ஆவாங்க. So things has to change. World is rounding போது I feel the number after 33 long hard years of wait, it is going to be this year for South Africa, this time for Africa. Let's see how they go. We'll keep entertaining you on yet another episode. And the next episode is none other than the powerhouse of Australia. Until we come back for that episode, thanks a lot and bye-bye.